பாண்டிச்சேரி வந்து திறந்த வெளியில கரூருக்கு பிறகு ஒரு நடத்துற பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு பேசியிருக்கணும். அந்த நீங்கள் கேட்ட பாடல்ல விஜய் சாரதி சொல்லுவாப்புல இல்ல, இந்த ஊர்ல என்ன தெரியுமா ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அதுலயே ஒரு 4 நிமிஷம் போயிடுது. அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் அவர் முதலமைச்சரை பாராட்டி போயிடுது. மேலோட்டமா 4-5 பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு விஜய் கஷ்டப்பட்டு இங்க வரணும், நாங்க எதுக்கு கேட்க வரணும்? அங்கேயும் வில்லனா அடிக்க மாட்டேன்ட்டாரு. போன படத்துல யார் வில்லனோ அவரை கூட்டு வந்து இந்த படத்துலயும் நீதான் வில்லன்னு டிஎம்கே வச்சு அடிச்சிட்டு இருக்காப்ல. ஆமா, இன்னொரு பக்கம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அந்த முன்னாடி டிக்கெட் வாங்குவாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரு. தம்பி கியூஆர் கோடெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல உள்ள விடுங்க மாட்டேன் திட்ட சேர்த்த முடியலப்பா. நம்ம நம்மளால திட்டதான்ட்டு அம்மா அப்படி பார்த்துட்டு போறாரு. விஜய் அவரு வைரல் ஆகணும் அப்படின்னா 72 நாள் கழிச்சு வந்தாங்க. ஆனா நேத்து பொறுத்த வரைக்கும் வைரல் ஆனது இஷா சிங் தான். எங்க திரும்பினாலும் அந்த மேடம் தான் எல்லா இடத்துலயுமே 41 பேர் இறந்தது தெரியாதா போதாதா அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல திட்டினோடனே அவங்க என்ன பண்ணுறது புரியாது. அவங்கள திட்டுறாங்க போல இந்த சரி கிளம்பி கிளம்பி விட்டாங்க. மைக்க கொடுக்கணும்னா வாங்கி ஓகேன்னு கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு கியூஆர் கோடு கொடுக்குறாங்க? பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. கியூஆர் கோடு வந்து உள்ள போகணும். பொதுச்செயலாளரே மீறினா அப்புறம் என்ன அர்த்தம்? அது நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அவரு பாருங்க, விஜய் வந்திருக்காரு, அரசியல் பத்தி அவருக்கு ஒண்ணுமே வர தெரியல, ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஆகல, அதுக்குள்ள சிஎம் நாட்கள் உட்கார வேணா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே செங்கோட்டையன் கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையனு எங்களோட லட்சியமே நைனா நாகேந்திரன் எங்க இருந்தாலுமே ஒரு டெபாசிட்ட போக வைக்கிறதா அப்படிங்கிறாரு. அப்ப விஜய் சிஎம் ஆக்குறது லட்சியம் கிடையாதா? இது உங்க லட்சியம் அப்படின்னு பாராட்டி உங்க போக்கஸ் ஃபுல்லா நைனா நாகேந்திரன் மேல மட்டும்தான் இருக்கா? அங்க பாண்டிச்சேரியிலுமே நமச்சிவாயம் அமைச்சர் அவருமே சொல்லியிருக்காரு. நிறைய ஒரு இஷ்டத்துக்கு பேசுறாரு, தெரியாம பேசுறாரு. ரேஷன்லாம் இங்க நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த மாகே இந்த பகுதியெல்லாம் நல்லா தான் இருக்கு. விஜய் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாரு அப்படின்னு திட்டிருக்காங்க. நல்ல வேலை ப்ரோ, காத்தர் அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த காத்தடிச்சு பறந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை 12 நிமிஷம் ஸ்பீச் நம்ம கிடைச்சிருக்காது. அதான் சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் வைத்தியலிங்கத்தெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புவோமாக. இன்னொருத்தர் டிஎம்கேல இருந்தாரு. இப்ப டிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் அவங்களுடைய அண்ணன் மகன் அவரு மறுபடியும் ஏடிஎம்கே போயிட்டாரு. செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவே போயிட்டாரு. செங்கோட்டையனையும் அட்டாக் பண்றாரு. டிஎம்கேவும் சரியில்லை, நான் இங்க ஏடிஎம்கேல கோபியில தோக்கடிப்பேன் செங்கோட்டையனா, இரட்டலைக்கு தான் வந்து எப்பயுமே அங்க ஓட்டு, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு.